Hi all, welcome to CAD Education. So last sessionல வந்து நம்ம modify commandsல mirror, explode, அப்புறம் வந்து fillet, அப்புறம் வந்து chamfer, அப்புறம் வந்து blend curves, stretch scale எல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த செஷனில் வந்து நம்ம பார்க்க போகிற modify commands வந்து lengthen, offset, break, breakout point, அப்புறம் join, align, overkill. ஓகேங்களா? ஸோ AutoCAD window ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே மெனு பார்ல இங்கே modify டேப்ல உங்களுக்கு இந்த கமாண்ட்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா லென்த்தன், ஆஃப்செட், அப்புறம் வந்து பிரேக், ஜாயின், அதுக்கப்புறம் வந்து இது ஓவர்கில் எல்லாமே இருக்குது. ஸோ இல்லை நீங்கள் இருந்து கிளிக் பண்ணலாம். அப்படின்னா இந்த ரிப்பனில் மாடிஃபைல இங்கே பார்த்தீங்கன்னா லென்த்தன், ஆஃப்செட்டு, பிரேக் அவுட் பாயிண்ட்டு, ஜாயின், அப்புறம் அலைனு, ஓவர்கில் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கமெண்ட் எல்இஎன். ஸோ நான் வந்து அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் எல்இஎன் கொடுத்த உடனே இங்கே டிஸ்பிளே வரும். அதுக்கு நீங்கள் ஸ்டேட்டஸ் பாரில் டைனமிக் இன்புட் ஆனில் வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல நீங்கள் எல்இஎன் கொடுக்கலாம். ஓகேங்களா? அந்த கமாண்ட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ நான் அதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்படி வரைகிறேன் ஒரு லைனை. ஓகேங்களா? ஸோ நான் கொடுத்தோன்னே இப்போ நான் லென்த்தன் கமாண்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா லென்த்தன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோன்னா ஒரு ஆப்ஜெக்டோட லென்த் சேஞ்ச் பண்ணணும்னா, அப்படி இல்லைன்னா வந்து ஆர்க்கோட இன்க்ளூடட் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அப்படி ஈவன் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம அதோட மெஷர்மெண்ட் தெரியறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நான் எல்இஎன் கொடுத்தோன்னே இந்த லென்த்தன் கமாண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ செலக்ட் அன் ஆப்ஜெக்ட் மெஷர் கேட்குது. ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட மெஷர்மெண்ட் காமிக்குது கரண்ட் லென்த். ஸோ அதுக்கு நம்ம இந்த கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இந்த லைனோட மெஷர்மெண்ட் தெரியுது. ஸோ இதுலேயே நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ டெல்டானா என்ன வந்து சப்போஸ் இந்த இருக்கிற அந்த 20லேருந்து எனக்கு வந்து ஒரு 2 யூனிட் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அந்த இன்க்ரீஸ் லென்த் தான் அந்த டெல்டா. ஓகே, ஸோ டெல்டா போகிறேன். ஸோ டெல்டா லென்த் கேட்குது. நான் ஒரு 2 யூனிட் கொடுக்குறேன். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னே இந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு 2 யூனிட் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? சப்போஸ் நான் இந்த சைட் கிளிக் பண்ணேன்னா இந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எந்த பாயிண்ட் வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நியரஸ்ட் எண்ட் பாயிண்ட்லேருந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ நீங்கள் லென்த்தன் கமெண்ட் கொடுத்து இதை மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா 22 காமிக்கு. ஓகே, 2 யூனிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதான் டெல்டா. ஸோ இதுலேயே ஆங்கிள் இருக்குது. சப்போஸ் நான் வந்து இங்கே ஒரு ஆர்க் வரைகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த டெல்டாக்கு லென்த்தன் போயிட்டு, ஸோ இதில் டெல்டாக்கு போயிட்டு டெல்டா ஆங்கிள் கொடுக்குறேன். ஸோ ஆங்கிள் வந்து நான் வந்து இப்போ ஒரு 60 கொடுக்குறேன். செலக்ட் அன் ஆப்ஜெக்ட் சேஞ்ச் கொடுக்குது. ஸோ இதை கொடுத்தோன்னே இந்த ஆர்க் சேஞ்ச் ஆகுது. ஸோ இதை நம்ம மெஷர் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் இந்த ஆங்கிள் லென்த் மெஷர் பண்ணி பாருங்கள். ஸோ கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா 60 காமிக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டெல்டா ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ அடுத்தது லென்த்தன் கமெண்ட்ல வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னா பர்சன்ட் இருக்கு. சப்போஸ் நான் பர்சன்ட் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த என்ன லென்த்தன் முதல்ல பார்த்துக்கலாம். ஸோ லென்த்தன்ல இந்த மெஷர் பண்ணிங்கன்னா இப்போ 22 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ லென்த்தன் கமெண்ட் போயிட்டு நான் பர்சன்ட் போயிட்டு இப்போ வந்து 50% கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள். ஸோ கரண்ட் லென்த் பார்த்தீங்கன்னா 11 ஆகிடும். பாதிக்கு ஆகிடும். 22லேருந்து 11 ஆயிடுச்சு. ஸோ இதுதான் பர்சன்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டோட்டல். சப்போஸ் எனக்கு இந்த லென்த் லைன் வந்து எனக்கு ஒரு டிஸ்டன்ஸ் எனக்கு ஸ்பெசிஃபை பண்ணணும். 25 கொடுக்குறேன். ஸோ செலக்ட் அன் ஆப்ஜெக்ட் சேஞ்ச் கொடுக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் இப்போ மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் 25 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டோட்டல். ஸோ டோட்டலி உங்களுக்கு டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ சப்போஸ் நான் ஒரு ஆர்க் வரைகிறேன். ஸோ இதோட கரண்ட் இது பார்த்தீங்கன்னா என்ன ஆங்கிள் இருக்கு பார்க்கலாம். $122 சம்திங் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், லென்த்தன் போயிட்டு
இதில் வந்து டோட்டல் வந்து நான் ஆங்கிள் கொடுக்குறேன். டோட்டல் ஆங்கிள் வந்து நான் 55 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். செலக்ட் ஆப்ஜெக்ட் சேஞ்சில். ஸோ மாறிடுது. இப்போ இது ஒரு இன்க்ளூட் ஆங்கிள் நீங்கள் மெஷர் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா 55 காமிக்குது. ஸோ டோட்டல் ஆங்கிள் வந்து நான் வந்து 55 கொடுத்தேன். ஸோ ஆங்கிள் மாறிடுச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லென்த்தனில் உங்களுக்கு டைனமிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஆப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ண கேட்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன் நான். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு நியூ எண்ட் பாயிண்ட் எங்கே வேணும்னு கேட்குது. ஸோ டேரெக்டாக நீங்கள் ஸ்க்ரீனில் இப்படி ட்ராக் பண்ணலாம், இல்லை டிஸ்டன்ஸும் கொடுக்கலாம். இந்த சைட் கொடுத்தேன்னா இல்லாட்டி இந்த பாயிண்ட் மெஷர் பண்ணணும், இந்த இடத்துல கிளிக் பண்ணணும். ஸோ இங்கேருந்து எவ்வளோ இன்க்ரிமெண்ட் வேணும்னு கேட்குது. ஸோ இந்த நியூ எண்ட் பாயிண்ட் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இதுதான் டைனமிக். ஸோ லென்த்தனில் வந்து நம்ம எல்லா ஆப்ஷனுமே பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கமெண்ட் வந்து ஆஃப்செட். ஸோ ஆஃப்செட் வந்து நீங்கள் வந்து பேரல் லைன்ஸ் வரைகிறதுக்கு அப்புறம் கான்ஸ்டன்டிக் லைன்ஸ் வரைகிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஷார்ட்கட் வந்து ஓ. ஸோ நீங்கள் வந்து இந்த மெனு பார்லேருந்து எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து இங்கே ரிப்பனில். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் கமாண்ட் பக்கம் டைப் பண்ணலாம். நான் இப்போ ஸ்க்ரீனில் ஓன் கொடுக்குறேன். ஸோ அந்த கமாண்ட் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ நான் அதுக்கு ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வேணால் நீங்கள் ஆப்ஜெக்ட் இது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து ஒரு பாலிகன் வரைகிறேன். ஸோ இதெல்லாம் நம்ம ஆஃப்செட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கொடுக்குறேன். ஸோ ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் கேட்குது. ஸோ நான் வந்து ஒரு 2 கொடுக்குறேன். செலக்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப்செட் கேட்குது. ஸோ நான் இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆன் சைட் ஆஃப்செட் கேட்குது. ஸோ உங்களுக்கு எந்த சைடு வேணும். ஸோ அவுட் சைட்னா இல்லாட்டி இன்சைட்னா, ஸோ எது வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். சிமிலர்லி இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஆஃப்செட் ஆகும். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அண்டு கொடுத்துக்கலாம். அண்டு கொடுத்துட்டு வந்துடலாம். இது வந்து நீங்கள் வெளியே வரணும்னா எக்ஸிட் என்டர் கொடுத்து வந்துடலாம். சப்போஸ் திரும்ப ஆஃப்செட் போயிட்டு நான் டிஸ்டன்ஸ் வந்து 0.5 கொடுக்குறேன். ஸோ இப்போ செலக்ட் ஆப்ஜெக்ட் கேட்குது. ஸோ இதை கிளிக் பண்ணுறேன். சைடு வந்து நீங்கள் எந்த சைடு வேணும் கேட்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணலாம், இல்லை நீங்கள் இந்த ஆப்ஜெக்டை நீங்கள் ஆஃப்செட் பண்ணணும் பண்ணலாம். ஸோ எது வேணுமோ இது மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ த்ரூ கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஆஃப்செட் பண்ணணும் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் டேரெக்டாக ஸ்க்ரீன்லேயே வந்து இந்த த்ரூ பாயிண்ட் மென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? இது மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் த்ரூ பாயிண்ட்டில் இதில் டிஸ்டன்ஸும் செலக்ட் பண்ணலாம். ஸோ டேரெக்டாக நீங்கள் இந்த டிஸ்பிளேல ஸ்க்ரீனில் இது மாதிரி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன வேணுமோ ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்டர் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு சிமிலர் இதில் பார்த்தீங்கன்னா வேறு ஆப்ஷன் இருக்குன்னா எரேஸ்னு இருக்குது. சப்போஸ் நான் எரேஸ் கொடுத்தேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நோல் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் ஆஃப்செட் பண்ணணுமோ இந்த சோர்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து டெலீட் ஆகாமல் உங்களுக்கு அப்படியே ஆஃப்செட் ஆகிட்டு வருது. சப்போஸ் நான் எஸ் கொடுத்தேன்னா நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் நான் வந்து 1 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ் ஆப்ஜெக்ட் டெலீட் ஆகிடும். ஸோ இதை கிளிக் பண்ணி பாருங்கள், டெலீட் ஆகிடும். ஸோ இது வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நான் இந்த கமாண்ட் விட்டு வெளியே வரணும்னா எக்ஸிட் கொடுத்துறேன். திரும்ப நான் போயிட்டு இந்த எரேஸ் ஆப்ஷனில் நான் என்ன பண்ணிடுறேன், நோன் கொடுத்துட்றேன். எனக்கு சோர்ஸ் ஆப்ஜெக்ட் டெலீட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி
நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும். ஸோ ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நீங்கள் இது மாதிரி நீங்கள் ஆஃப்செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஆஃப்செட் கமாண்டு. ஸோ ஆஃப்செட் கமாண்டில் நம்ம எல்லா ஆப்ஷன் பார்த்துட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேயர் வந்து நீங்கள் லேயர் பற்றி படிக்கும்போது உங்களுக்கு இது புரியும். ஸோ இது ஆஃப்செட் கமாண்டு. ஸோ அடுத்த கமாண்ட் வந்து பிரேக்கு. ஸோ ஆஃப்செட்லேயே வந்து நம்ம இருங்க பிரேக் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆஃப்செட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்செட் கேப் டைப் 0ன்னு இருக்குது டிஃபால்ட்டாக. சப்போஸ் வந்து நான் இந்த ஆஃப்செட் கேப் டைப் வந்து இந்த கமாண்ட் இது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் 1 கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆஃப்செட் கொடுக்குறேன். டிஸ்டன்ஸ் 1 கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர்ஸ்லாம் ரவுண்டாக ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்செட் ஆகிடும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகணும்னா நீங்கள் வந்து இந்த ஆஃப்செட் கேப் டைப்பை வந்து ஆஃப்செட் கேப் டைப் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வேல்யூ வந்து 2 கொடுத்து பாருங்கள். 2 கொடுத்தீங்கன்னா சப்போஸ் நான் இன்னொரு ரெக்டாங்கிள் இது மாதிரி கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஆஃப்செட் கொடுக்குறேன். 1 கொடுக்குறேன் டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் வந்து இன்க்ளைண்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஆஃப்செட் கேப் டைப் செட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ கார்னர்ஸ் அது மாதிரி ஆஃப்செட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதான் வந்து அதில் இருக்க ஆஃப்செட் கேப் டைப். ஸோ இது மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ வந்து டிஃபால்ட்டாக 0வே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதான் ஆஃப்செட் கமாண்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பிரேக் கமாண்ட் பார்க்கலாம். ஸோ பிரேக் கமாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதில் வந்து ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும் இன்பிட்வீன். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல பிரேக் பண்ணணும். ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்டை வந்து செப்பரேட் ஆக்கணும் என்டிட்டி அப்படின்னா இந்த மாதிரி இந்த கமாண்ட் யூஸ் பண்ணலாம். பிரேக் அட் பாயிண்ட்டு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ வந்து நான் ஒரு லைன் கிரியேட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஓகேங்களா? 20க்கு ஒரு லைன் கிரியேட் பண்ணிட்டேன். திரும்ப ஒரு ரெக்டாங்கிள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிரேக் கொடுக்குறேன். பிஆர் கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா செகண்ட் பிரேக் பாயிண்ட் கேட்குது. ஸோ இந்த கிளிக் பண்ண இடத்துலேருந்து எந்த பாயிண்ட் வேணும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அந்த பிரேக் பண்ணணும் இந்த மாதிரி கேப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை நான் வந்து பிரேக் கொடுத்தீங்கன்னா செலக்ட் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேட்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எந்த பாயிண்ட்லேருந்து. ஸோ இந்த கிளிக் பண்ணுறேன். இதுலேருந்து எனக்கு ஒரு 3 யூனிட் வேணும் கேப் அப்படின்னு. இதை நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா 3 யூனிட் கேப் இது மாதிரி கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இது மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்டும் பண்ணி பார்க்கலாம். இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ இதுலேருந்து எனக்கு ஒரு 4 யூனிட் வேணும் அப்படின்னா ஸோ இது 4 யூனிட் இது மாதிரி கேப் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பிரேக் கமாண்ட். ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த பட்டன் கேப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரேக் அட் பாயிண்ட் இருக்குது. சப்போஸ் ஒரு லைன் இது மாதிரி இருக்கு. இந்த லைன் ஆப்ஜெக்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல எனக்கு பிரேக் பண்ணணும். செலக்ட் பண்ணுறேன். எனக்கு இதோட மிட் பாயிண்டில் பிரேக் பண்ணணும். கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 2 செப்பரேட் என்டிட்டி ஆகிடுச்சு. இது ஒரு செப்பரேட் லைன், இது ஒரு செப்பரேட் லைன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் உங்களுக்கு பிரேக் பண்ணணும். ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணணும். இந்த வந்து பிரேக் அட் பாயிண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இதான் பிரேக் கமாண்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாயின் இருக்குது. ஸோ ஜாயின் என்னென்னா வந்து ஒரு மல்டிபிள் ஆப்ஜெக்ட்டு ஒரு சிங்கிள் என்டிட்டியாக நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ சப்போஸ் நான் வந்து ஒரு லைனில் இது மாதிரி ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன்.
ஓகேங்களா? ஸோ இது மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்லாமே செப்பரேட் என்டிட்டியாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜாயின் கமாண்டுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து ஜே. ஸோ இதை கொடுத்துட்டு எல்லாத்தையும் இப்போ செலக்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 8 ஆப்ஜெக்ட்ஸ் கன்வெர்டட் டு 1 பாலிலைன். ஸோ இது எல்லாமே ஒரே என்டிட்டியாக மாறிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரே என்டிட்டியாக நீங்கள் இது மாதிரி மாற்றலாம். ஸோ அதான் வந்து ஜாயின் கமாண்ட். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைன் இருக்குது. ஸோ அலைன்னா வந்து இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே எனக்கு வேற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து, இல்லாட்டி ஏதோ ஒரு மாடல் ஒரு க்ரியேட் பண்ணியிருக்கீங்க ஒரு பிளானில். ஸோ பிளானில் வந்து ஒரு மாடல் ஏதாவது பிளேஸ் பண்ணணும், லைக் வந்து ஃபர்னிச்சர் அரேஞ்ச்மெண்ட் அது மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக அந்த அதில் வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த அலைன் யூஸ் பண்ணி அதில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பிளேஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் இது மாதிரி அலைனுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து ஏஎல். ஸோ வந்து இப்போ இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல எனக்கு ஒரு இந்த இடத்துல எனக்கு இந்த கேப்பில் ஒரு ஆப்ஜெக்ட் ப்ளேஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அலைன் கொடுக்குறேன் ஏஎல். இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சோர்ஸ் என்ன கேட்குதுன்னா ஃபர்ஸ்ட் சோர்ஸ் பாயிண்ட் கேட்குது. ஸோ இந்த சோர்ஸ் பாயிண்ட் இங்கே கொடுத்துக்கிறேன். அதோட டெஸ்டினேஷன் பாயிண்ட் இங்கே கொடுத்துக்கிறேன். சிமிலர்லி செகண்ட் சோர்ஸ் பாயிண்ட் ஸோ இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இது டெஸ்டினேஷன் இங்கே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்றேன். ஸ்கேல் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஆன் அலைன்மெண்ட் கேட்குது. ஸோ எஸ் கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதை அலைன் பண்ணிட்டு ஸ்கேல் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் வந்து எனக்கு வந்து ஒரு இது மாதிரி ஒரு இருக்கு. ஓகேங்களா? ஒரு லைனில் இப்போ எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இது மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து இங்கே எல்லாம் ஓட்ராக் எல்லாமே ஆன் இருக்கல அங்கங்கே கிளிக் ஆகிடுது. ஸோ இது மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை இங்கே வந்து எனக்கு ப்ளேஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நான் லைன் கொடுக்குறேன் ஏஎல்.
இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் சோர்ஸ் பாயிண்ட் இங்கே கொடுக்குறேன். ஸோ அடுத்தது இந்த மிட் பாயிண்ட் இங்கே கொடுக்குறேன். செகண்ட் சோர்ஸ் பாயிண்ட் இதை கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்றேன். ஸ்கேல் ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஆன் அலைன்மெண்ட் எஸ் கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி இங்கே ப்ளேஸ் ஆகிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் அலைன் கமாண்ட் யூஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எந்த இடத்துல வேணுமோ நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து இதில் ப்ளேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ப்ளேஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ அது மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து அலைன் கமாண்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓவர்கில். ஸோ ஓவர்கில் நான் வந்து சப்போஸ் நான் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். வந்து ஒரு ட்ராயிங்கில் வந்து இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா ஸோ அது மேலே நிறைய வந்து ஓவர்லாப்பிங் லைன்ஸ்லாம் இருக்கும். ஸோ க்ளீனப் ஆகாமல் அப்படி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம செப்பரேட்டாக அது மாதிரி போய் நம்ம டெலீட் பண்ணிருக்க முடியாது. ஸோ அப்போ க்ளீனப் பண்ணணும். இப்போ இது மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். இதில் இன்னொரு லைன் க்ரியேட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ க்ரியேட் பண்ணும்போது இது மாதிரி சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஓவர்லாப் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி ஓவர்லாப் ஆகிடும். ஸோ இது மாதிரி இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் ஏதாவது ஓவர்லாப் லைன்ஸ் இருக்கும். ஸோ நான் வந்து இது வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓவர்கில்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ இதை கொடுத்துட்டு இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது டெலிட் டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்துட்டு நான் இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிஃபால்ட்டாக இந்த ஆப்ஷன் இருக்கும். அதை ஓகே கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஓவர்லாப்பிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு செக்மெண்ட் டெலிட்டட். ஸோ என்னென்ன ஓவர்லாப்பிங் லைன்ஸ் இது மேலே இருந்ததோ டெலிட் ஆகிட்டு எல்லாமே க்ளீனப் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஓவர்லாப்பிங். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னென்ன கமெண்ட் பார்த்தோம்னா லென்த் அண்ட் ஆஃப்செட், பிரேக் அட் பாயிண்ட், ஜாயின், அலைன், ஓவர்கில் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து இந்த ரிமைனிங் மாடிஃபை கமெண்ட்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா? தேங்க்யூ.